الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எப்போதும் ஒரு பயான் நிகழ்ச்சியை செவிமடுக்கிற போது அந்த உரையிலே பேசப்படக்கூடிய நல்ல விடயங்கள் எனது வாழ்க்கையில் இருக்கிறதா என்று சீர்தூக்கி ஒரு சிந்தனையோடு அதனை செவிமடுக்க வேண்டும். பேசப்படுகிற நல்ல விடயம் இல்லை என்றால் அதை நான் எடுத்து நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த உரையை கேட்க வேண்டும். எச்சரிக்கப்படுகின்ற விடயங்கள் என்னிடம் இருந்தால் இதை நாம் முற்றாக தவிந்து கொள்ள வேண்டும் என்ற மனோநிலையோடு உறுதிப்பாடோடுதான் பயான்களை கேட்க வேண்டும். ஆனால் எங்களில் அதிகமானவர்களின் நிலை இப்போது பயான் என்பது ஒரு ஃபேஷன் ஆகிவிட்டது. நாங்கள் மகாநாடு நடத்தினோம், 1000 பேர் வந்தார்கள், 10 லட்சம் ரூபாய் சாப்பாட்டுக்கு செலவு என்று நடத்தக்கூடிய மகாநாடுகளை வைத்து பெருமைப்படுகின்ற ஒரு நிலைக்கு பயான்களும் ஃபேஷனாகி போகிறது. வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், நீ உபதேசம் செய்வீராக, உபதேசம் மூமின்களுக்கு பிரயோசனம் அளிக்கும் என்று அல்லாஹ் கூறுகிறான். நீ ஒரு மூமினாக இருந்தால் அது உனக்கு பிரயோசனம் அளிக்கும். உன்னிடம் ஈமான் இருக்க வேண்டிய இடத்தில் இல்லை என்றால் அது உனக்கு பிரயோசனம் அளிக்காது. நாம் பெரிய விடயங்களுக்கு போகவில்லை. உதாரணத்துக்கு நான் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். ஆரம்பத்தில் இங்கே கூடியிருக்கிற எல்லோருக்கும் தெரியும், தாடியை நிறைவாக நீளமாக வைக்க வேண்டும். எத்தனை தரம் பேன்ல கேட்டிருப்போம். 30 வருஷமா பழுத்த தாடியோடு சிலர் இருக்கிறீர்கள். இன்னும் அது ஒரு இஞ்சிக்கு கீழ் வருவதில்லை. பயான்தான் கேட்கிறார்கள், பயான்தான் ஏற்பாடு செய்கிறார்கள். பயான்கள் எதற்காக? எங்களை மாற்றுவதற்காக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சஹாபாக்கள் இவ்வளவு பெரிய பயான்களை கேட்டது கிடையாது.
அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விடயத்தை சொன்னால் அந்த விடயத்தை கேட்டவர் அடுத்தவரிடம் வாயினூடாக சொல்லுவார். கேட்கிறவர் தன்னை மாற்றிக்கொள்வார், அடுத்தவரும் மாற்றிக்கொள்வார். இப்படியே வாய்க்கு வாய் மாறுகிற போது உடம்புகளிலே அதற்குரிய செயற்பாடுகளும் மாறிக்கொண்டே வரும். அதைத்தான் அல்லாஹ் சொன்னான், வதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபுல் முஃமினீன். வதக்கிர், உபதேசம் செய், நிச்சயமாக மூமின்களுக்கு அது பிரயோஜனம் அளிக்கும். சிலர் ஜும்மாவுக்கு வருவார்கள், அழகாக இருந்து சாய்ந்து இரவையில் விழித்த கண் விழிப்பை கழிப்பதற்காக வந்து தூங்கிக் கொண்டிருப்பார்கள். வந்து இருக்கும் போதே சம்மானம் கோரி இருந்து கொள்வது, ஏனென்றால் ஒது முறிய மாட்டாதாம் என்ன நினைப்போம். ஒரு உயிரோட்டம் இல்லை. அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் உள்ளத்தில் இடம் பிடிக்கிறல்ல. மனைவி வீட்டை விட்டு வெளியிறங்குகிற போது எதையாவது வாங்கி கொண்டு வாங்க என்று சொன்னால், ஆஹா நாம் வீடு செல்லுகிற போது கட்டாயம் வாங்கி செல்ல வேண்டும், இல்லை என்றால் அவளுடைய வாயாலை ஏற்றி கேட்க முடியாது என்று அதை தவறாமல் வாங்கி செல்கிறார். பிள்ளைகள் கோல் எடுக்கும், பாப்பா எனக்கு இன்ன சாமான் மிரக்க வாங்கிட்டு வாப்பான். பிள்ளைகளுடைய பாசமும் நேசமும் அன்பும் பிள்ளைகள் வாங்கி சொல்லிவிட்டல்லவா, எப்படியாவது பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்க வேண்டும் என்று பிள்ளைகளுடைய மனம் கோணல் இருக்கக்கூடாது என்று அழகாக வாங்கி செல்ல. ஆனா அல்லாஹ் ரசூல் சொல்லுகிறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கட்டளை சொல்லப்படுகிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், மனசிலே இடம் பெறுவதில்லை. ஏன் சீர்தூக்கி பார்க்கிறோமா? லா யூமினு அஹதுக்கும், உங்களில் ஒருவர் ஈமான் கொண்டவராக முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள், தா அகூன அஹப்ப இலைஹி, இதுவரை அவரிடத்தில் நான் மிக விருப்பத்துக்குரியவனாக இருக்காத வரை அவன் ஒரு மூமின் அல்ல. யாரை விட? மிவாலிதிஹி, அவருடைய பெற்றோரை விட நான் நேசத்துக்குரியவனாக இருக்க வேண்டும். வலதிஹி, பிள்ளையை விட. ஒன்னாசி அஜ்மஈன், அனைத்து மக்களையும் விட. அனைத்து மக்களை விட விருப்பத்துக்குரியவராக இருக்க வேண்டும் என்றால் அதற்குள் மனைவியும் வந்து விடுகிறாள், அனைவரும் வந்து விட்டார்கள். எனவே அல்லாஹ் ரசூல் எங்களுடைய தாயை விட எங்களுக்கு விருப்பமாக இருக்கிறார்களா? தகப்பனை விட விருப்பமாக இருக்கிறார்களா? மனைவியை விட விருப்பமாக இருக்கிறார்களா? பிள்ளைகளை விட விருப்பமாக இருக்கிறதா? சொத்துக்களை விட விருப்பமாக இருக்கிறதா? அதை எப்படி நாங்கள் சீர்தூக்கி பார்ப்பது? என் சொத்தை விட அல்லாஹ்வுடைய தூதருடைய முஹப்பத் பெருசாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் பிழையான வழியிலே சொத்தை கிடைப்பதற்கு ஒரு வழி வருகிறது. ஒரு பொய் சொன்னால் ஒரு 10 லட்சம் ரூபாய் காசு உழைச்சிடலாம். ஒரு பொய் தான் சொல்லணும் வியாபாரத்தில். ஒரு 10 லட்சம் உழைச்சிடலாம். ஒரு ஏமாற்று வேலை செய்தால்
ஒரு 50 லட்சம் முளைச்சிடலாம். அது அப்படி ஒரு வேலை. சைனாவிலிருந்து சாமான இறக்கிட்டு மேட் இன் ஜப்பான் என்று சொல்லி லேபிள ஓட்டுறது, புக்ஸ் அடிக்கலாம். இங்கே ஒரு பொய் தான். சைனாடைக்கு 1000 ரூபாய், ஜப்பான்டைக்கு 4000 ரூபாய். இது வியாபாரிகள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றார்கள்? மன் கஷனா ஃபலைஸ மின்னா. யார் ஏமாற்றி ஊழல் செய்கிறானோ அவன் என்னை சார்ந்தவன் அல்ல. இப்ப நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பக்கம், காசி ஒரு பக்கம். அல்லாஹ்வுடைய தூதர் விரும்ப மாட்டார், என்னை சார்ந்தவர் இல்லை என்று சொல்கிறார். இவ்வாறான வழியிலே காசை எடுத்தால் நபிகளாருடைய நேசம் பேய்த்திரும். காசு பெரிசா, ரசூலுல்லாஹ் பெரிசா? அந்த நேரம் அதை சிந்திக்க வேண்டும். மனைவி ஒன்றை சொல்கிறாள், குடும்பத்திலே ஒரு கல்யாணம், ஊரிலே உலகத்திலே கண்முன்னே குடும்பத்துக்குள்ளே வெவ்வேறு வகையான கல்யாணங்கள் நடக்கிறது. பிழையான கல்யாணம் என்று தெரிகிறது. உன் மனைவி உன் கட்டுப்பாட்டில். இந்த கல்யாணத்தில் சீதனம் கொடுக்கிறார்கள். ஊடு வளவும் சீதனம் தான், அது உங்களுக்கு தெரியும். ஹராம். மாப்பிள்ளை மனைவியை அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி தன் வீட்டுக்கு எடுத்துக் கொண்டு போகவில்லை, வலிமாவுக்கு கூப்பிடுகிறார்கள். பொஞ்சாதி சொல்கிறார், நாம போவோம் எங்க? இவர் ஏதோ பயான் கேட்டிருப்பார். அவர் பிழையான முறையில் ஒரு கல்யாணம் அரங்கேறுகிறது. அதை அல்லாஹ் விரும்ப மாட்டார், ரசூலுல்லாஹ் விரும்ப மாட்டார்கள். நம்மளுக்கு ஒரு மனசு சொல்லுகிறது போகக்கூடாது. இங்கால மனைவியின் அன்பும் காதலும் எங்களை அடுத்த பக்கம் இழுக்கிறது. இவர் என்ன செய்கிறார்? நான் வரல, தேவையா அவனை கொண்டு போய் உருறேன். அவர் வரலையா? பொண்டாட்டி சாராயம் குடிச்சா பரவாயில்லை என்று சொல்லலாமா? உனக்கு எது பிழையோ மனைவிக்கும் அது பிழை. கோபிச்சுக் கொள்வாளா? அல்லாஹ் கோபிச்சா, அல்லாஹ் கோபப்பட்டாலும், ரசூலுல்லாஹ் எங்களை விரும்பாவிட்டாலும் மனைவி கோபிக்க கூடாது. இதுதான் எங்களுடைய நிலை. நீங்கள் அல்லாஹ்வை ரசூலை நேசிப்பதாக இருந்தால், அதில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால், உங்களுடைய எல்லா செயற்பாடுகளும் அல்லாஹ்வையும் ரசூலையும் உட்படுத்துவதாக அமைய வேண்டும். அது வியாபாரமாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும். நீ பாதையில் போகின்ற போது ரோட்டிலே கிடக்கின்ற ஒரு முள்ளை எடுப்பதாக இருக்கட்டும். வாகனத்தில் போகிறாய், காரிலே போகிறாய், உன் கண்ணுக்கு தெரிகிறது இரவு நேரம் லைட் வெளிச்சத்தில் ஒரு குப்பியோடு ரோட்டிலே கிடக்கிறது, அது ஒரு கம்பி துண்டு கிடக்கிறது. அல்லாஹ் உன்னை சோதிக்கிறான். நீ ஒரு ஈமான் உள்ளவனா என்று ஒரு குப்பியோடு மூலமாக அல்லாஹ் உன்னை சோதிக்கிறான். நீ அதை புரிய வேண்டும். உன் லைட் வெளிச்சத்திற்கு தெரிந்து விட்டது, அதனால் நீ அதை கடந்து போவாய். வெளிச்சம் இல்லாத நிலையில் எத்தனை பேர் வருவார்கள்? சிலர் நடையில் வருவார்கள். அது கம்பியாக இருந்தால் பஞ்சராகும் வாகனம்.
குப்பியோடாக இருந்தால் சில நேரம் சிலருடைய காலை வெட்டிவிடும். நீ போவது காரில் போவதால் காரில் போற நாம இறங்கி எடுத்துக்கு போட்டு ஓரத்துல போட்டு போட்டு போறதா உண்ட மனசு செல்லுது. அது யார் சொல்றான்? உன்னோடு உள்ள இபிலிஸ் சொல்கிறான். ஷைத்தான். ஒவ்வொரு மனிதனோடும் ஒரு ஷைத்தான் இருக்கிறானே, அந்த ஷைத்தான் உனக்கு சொல்லுகிறான். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? ஈமானிலே குறைந்த நிலை, ஈமானில் ஆக குறைந்த கட்டம், உயர்ந்த கட்டம் அல்ல, குறைந்தது. உனக்கு ஈமான் இருக்குதா இல்லையா? அல்லாஹ்வை உண்மைக்குண்மையாக நம்புறையா? நபி சொன்னது உண்மை, மறுமையில் அல்லாஹ் கேட்பான் என்பதை நம்புறையா? இமாத்தத்துல் அதா அனித் தரீக். உனக்கு குறைந்தபட்ச ஈமான் இருந்தால் பாதையில் கிடக்கக்கூடிய மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதை நீ அகற்றுவாய். எங்க கொண்டு போய் முடிக்கிறார்கள்? நாங்க செய்யறோமா? எத்தனை பேர் செய்தி? உன மனசு விடாது, இறங்குறது, எடுத்து போறது. பார்க்கிறவன் என்ன சொல்வான்? பெரிய தாடி இருக்கும், பெரிய ஜுப்பா போட்டிருப்பார், பெரிய பயம் பண்ணுவார். சில நேரம் பள்ளி தலைவர்களாக இருப்பார்கள். குறைந்தபட்ச ஈமானின் அடையாளம் குறைந்தபட்சம் அதிகமாக என்றார் ரசூலுல்லாஹ். ஆக கீழான ஈமானின் நிலை பாதையில் உள்ள மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதை அகற்றுதல். அல்லாஹ் அதை கொண்டு உன்னை சோதிப்பான். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் எதை விரும்புகிறான், ரசூலுல்லாஹ் எதை விரும்பினார்கள் என்று அல்லாஹ்வையும் ரசூலையும் முன்னிலைப்படுத்தி வாழ்றவன் தான் ஒரு உண்மையான மூமின். பொஞ்சாதி செல்லல்ல, விருப்பம் இல்ல, வாப்பா உம்மா சகோதரம் ஊரார் உற்றார் ஒட்டுமொத்த சமுதாயம் கையாண்டுக்கு போகணும். முழுமதி சமுதாயம் கணக்கெடுக்க மாட்டேன். அவன்தான் மூமின், அவன்தான் விசுவாசி. நீங்கள், நான் சின்ன சின்ன விஷயம் என்று சிலதை சுட்டி காட்டுறேன். அது சின்ன விஷயம் அல்ல, பெரிய விஷயம் மார்க்கத்தில். ஆனால் நாங்க சிறுசா நினைச்சுக்கிறோம். சிந்திப்பதற்காக சிலதை சுட்டி காட்டுகிறேன். ஒலிமா சாப்பாட்டுக்கு போகிறேன், பின்னால சாப்பாடு கொடுக்கிறார்கள், சாப்பிடுறேன். அந்த சாப்பாட்டில் ஒரு ஒழுங்கை ரசூலுல்லாஹ் கற்றுத் தருகிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? நீ சாப்பிட்ட பிளேட்டை நன்றாக வலித்து சாப்பிடும் வரை, உன் விரல்களை நன்றாக சூப்பும் வரை, விரலை சூப்பச் சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹ். வீட்டில் இருந்தால் அந்த விரலை நீங்கள் சூப்புவீர்கள். என்ன ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள் என்று. வீட்டில் இருந்தால் பீங்கானை நன்றாக வலித்து சாப்பிடுவீர்கள். ஏனென்றால் ஷைத்தான் பரக்கத்தான உணவுகளை தட்டி விடுகிறான். ஆனால் அந்த சபையிலே இந்த ஹதீஸை தெரிந்த எத்தனை பேர் மக்கள் பார்த்திருக்கிறார்கள் என்று கருதி விரலை சூப்பாமல் விடுகிறோம்? எத்தனை பேர் ரசூலுல்லாஹ் சொன்னார் என்பதற்காக சூப்புகிறோம்?
பிளேட்டை ஒரு சோறும் ஒரு சோத்து பருக்கும் மிச்சமில்லாமல் நல்ல முறையில் வலித்து சாப்பிடுவர் அருமை ரசூலுல்லாவின் கட்டளைக்காக ரசூலுல்லாஹ் கட்டளையிடுகிறார்கள். அதை எத்தனை பேர் செய்கிறோம்? எங்களை தடுப்பது என்ன? இதான் கேள்வி. இந்த சபையிலே செய்வதை விட்டும் எங்களை தடுத்தது என்ன? ரசூலுல்லாஹ்வின் மீதுள்ள நேசமா, மற்றவர் பார்த்து என்ன சொல்வார் என்ற முகஸ்துதியா? முகஸ்துதிக்காக, மற்றவர் எதையேனும் சொல்லிவிடுவார் என்பதற்காக ஒரு நல்ல காரியத்தை விட்டால் அது ஷிர்குல் அஸ்கர் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது சின்ன ஷிர்க். இவர் பார்த்தா நமக்கு என்ன, அவர் கலைச்சா நமக்கு என்ன? கேட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரின் வழிமுறையை நான் ஹயாத்தாக்குகிறேன் என்று அந்த சபையிலே தைரியமாக சொல்வதற்கு நான் இருக்கிறேன், அதனால் செய்கிறேன் என்று எத்தனை பேர் செயற்படுகிறோம்? இல்லை, இது சின்ன விஷயம். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னது சின்ன விஷயமா? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பொக்கெட்டால் சொல்வதா? அல்லாஹ்வுடைய வஹி, ஏழாயிரத்தின் மேல் இருக்கக்கூடிய அல்லாஹ் முஹம்மது நபிக்கு அறிவித்தால் இதை சொல்லு என்று. நாங்கள் சிறுசு பெரிசு என்று பிரித்தோம். சிறுசு என்று யார் சொன்னார்? அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். முகஸ்துதிக்காக நிறைய காரியத்தை விடுகிறோம். பிறர் கோபிப்பார் என்பதற்காக நிறைய பிழைகளை தைரியமாக செய்கிறோம். மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஹதீஸ், ஒருவர் சாப்பிடுகிறார், இடது கையால் சாப்பிடுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது கையால் சாப்பிடுகிறார்கள். சாப்பிடுற விஷயம் பெரிய பெரிய விடயம் அல்ல, சாதாரண சாப்பிடுற விடயம். அவர் எனக்கு வலது கையால முடியல என்றார். உன்னை தடுக்கிறது பெருமை. அப்படியே இருந்திரட்டும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் அவருக்கு கையை உயர்த்த முடியாமல் போய்விட்டது. யோசிச்சு பாருங்கள். இந்த சின்ன விடயம் பெரிய விடயம் அல்ல. சொன்னவர் யார்? சொல்கின்றவர் யார்? அல்லாஹ்வின் தூதர். இந்த அண்டாச்சாரத்தை இல்லாமல் என்று உருவாக்கி, ஆகு என்ற வார்த்தையில் உருவாக்கினான். அந்த வல்லமை பொருந்திய அல்லாஹ் அவனுடைய தூதருடைய கட்டளை, வலது கையால் சாப்பிடு. சொல்கின்றவர் யார்? ஒரு ஆசிரியர் பாடசாலையிலே வகுப்பு மாணவனுக்கு சொல்லுகிறார். ஒரு வேலையை சொல்கிறார். மாணவன் கேட்காமல் போகிறான். ஆசிரியருக்கு எவ்வளவு கோபம் பெறுகிறது. அதிபர் சொல்லுகிறார். அதிபருக்கு எவ்வளவு கோபம் பெறுகிறது. நான் அதிபராயிருக்கேன், நான் சொன்ன ஒழுக்கம் செய்யலதா? அவர் பாடசாலையில் இருந்து ஒழுக்கம் கெட்டவர் என்று நிறுத்துகிறார். நான் ஒரு பதவி உயர்வு, அந்த உயர்ந்த இடத்தில் இருந்து ஒன்றை சொல்லுகிற போது அந்த வார்த்தைக்கு பெருமதி கூட.
புருஷன், அதுவும் மனைவியில வீட்டில் இருக்கிற புருஷன், பொண்டாட்டியை எடுத்து வச்சுக்கிற புருஷனை பத்தி கேட்கல. நான் இந்த காலத்தை சம்பந்தப்படுத்தி பேசுறேன். பொஞ்சாதி கிட்ட செல்ல எனக்கு ஒரு டீ ஊத்துங்க, இன்னைக்கு இல்ல நான் படுக்க போறேனுங்க, எப்படி இருக்கும் அந்த சிச்சுவேஷன்? ஊட்ட எப்படி இருக்கும்? எனக்கு ஒரு டீ ஊத்தி தெரியல. நீ கணவன் புருஷன், ஓடர் இருவர், அவ செய்கிறவன் உனக்கு வழிபடவில்லை என்றால் உனக்கு எவ்வளவு ஆத்திரம் பொங்குது. இதெல்லாம் வழங்குது அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மனித குலத்தின் தலைவர், வழிகாட்டி, அல்லாஹ்வின் கட்டளையை சொல்ல வந்தவர். அவர் எத்தனை கட்டளை இடுகிறார், காதுக்கும் கேட்குதில்லை, அந்த மனசுல ஏறுதில்லை. ஏறினாலும் அதை விட பொஞ்சாதி கோவிச்சுக்குவா, அது அடி உள்ளத்துல போகுது. அல்ல சொத்தின் பேராசை. அன்புக்குரிய சகோதரி, சுப்ஹானல்லாஹ், நாங்கள் ஒவ்வொருவரும் கபருக்குள் போக இருக்கிறோம். கபரிலே எங்களை விசாரிக்கப்படுகின்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து காட்டப்படுகிறார்கள். இந்த வேளையில் ஒரு மூமினானவன் என்ன பதில் சொல்வான்? அஹ்பப்துஹு வத்தபஅத்துஹு. வார்த்தையை கவனியுங்கள். இவரை நான் நேசித்தேன், இவரை பின்பற்றினேன் என்று அவன் பதில் சொல்வான். ஒரு மூமின். புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். நீங்கள் ரசூலுல்லாஹை நேசித்தால் அதன் அடையாளம் அவரை பின்பற்ற வேண்டும். எதிலே அவர் எதையெல்லாம் சொன்னாரோ அது அனைத்திலேயும் அவரின் பின்பற்றி வாழ வேண்டும். ஏதோ சுபவுல குனுத் ஓதுவதில்லை, கத்தம் பாத்தியா நாங்கள் கொடுப்பதில்லை, கூட்டுத்துவா ஓதுவதில்லை. நாங்கள் ரசூலுல்லாஹை பின்பற்றவர்கள். இதற்கு மட்டும்தானா ரசூலுல்லாஹ் வந்தார்கள்? திருமணங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு கற்றுத்தரவில்லையா? கொடுக்கல் கற்றுத்தரவில்லையா? விவசாயம் கற்றுத்தரவில்லையா? புகாரி ஹதீஸ் கிரந்தத்தை முழுசாக வாசியுங்கள், தமிழே வந்திருக்கிறது. எதற்காக சொல்லித் தந்தார்கள்? அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுவதற்காக. அல்லாஹ் சொன்னார், அவர் சொன்னார். எனவே ரசூலுல்லாஹை தோள்பட்டதில் எடுத்து பின்பற்றி விட்டு அதிகமான விடயங்களில் புறக்கணித்தால் கபரிலே பாடமாக்கி சொல்ல முடியாது. ஒரு சாரார் தல்கீன் ஓதுகிறார்கள், அது பிழை என்கிறோம். அப்படி ஒன்று இல்லை. உலகத்தில் மலக்குமார் வருவார்கள், கேட்பார்கள், கேட்டால் பதில் இப்படி சொல்லு என்று கபரடியிலே அவரை அடக்கியதன் பின்னர் கொண்டே இருந்து சொல்வதால் அங்கே பதில் வராது. அப்ப எப்ப பதில் வரும்? பூமியிலே வாழ்கிற போது ரசூலுல்லாஹை முன்னுக்கு வைத்து, முன்னே வைத்து, கண்முன்னே வைத்து வாழ வேண்டும். கண்முன்னே வைப்பதென்றால் அவருடைய நடவடிக்கை அறிந்திருக்க வேண்டும். எப்படி ரசூலுல்லாஹ் நடந்தார்கள், மனைவியோடு எப்படி நடந்தார்கள், வியாபாரத்தில் எப்படி செய்தார்கள், ஒவ்வொன்றிலும் எப்படி நடந்தார்கள் என்ற அந்த லைஃப் தெரிய வேண்டும். தெரியாது.
ஒரு படம் ஓடுகிறது என்றால் அது ஆரம்ப கட்டத்திலிருந்து கடைசி கட்டம் வரை பார்க்கிறார்கள். ஒன்று மிஸ் ஆகிவிடக் கூடாது. அதை கட்டிங்கா போறார்கள் என்றால் 24 கட்டிங் என்றால் 20 பார்க்கவில்லை என்றால் எப்படியாவது தேடி 20 பார்த்து விடுவோம். ஏனென்றால் ஒன்றும் மிஸ் ஆகிவிடக் கூடாது. அப்படி எல்லா நாடகம் எல்லா படமும் பார்க்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய லைஃபை எத்தனை பேர் படிச்சிருக்கும்? எதற்காக படிக்கணும்? நரகத்திலிருந்து தப்புவதற்காக. ரசூலுல்லாஹ்வை காட்டி கேட்கப்படக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்வதற்காக. அது முடியாது நாங்கள் அதன்படி வாழாத வரை. ரசூலுல்லாஹ்வை காட்டப்படும். நபிகளாருக்கு பெரிய தாடி. ரசூலுல்லாஹ் கட்டளையிடுகிறார்கள், தாடியை நீளமாக வளருங்கள், தாடியை நிறைவாக வையுங்கள், தாடியை அப்படியே விடுங்கள். திரையை தொங்க விடுவதற்கான வார்த்தை அந்த வார்த்தை. தாடி குறைந்தபட்சம் ஒரு புடி, அதற்கு கீழ் எடுக்கிறதா எடுக்கிறதில்லை. அதுலதான் உலகத்தில் வாழ்ந்த இமாம்கள் சர்ச்சைப்பட்டார்கள். நாங்கள் இதை வெறும் மானாகினா இல்லைன்னா விட்டு போற சாமான் அல்ல இது. இதில் அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை இருக்கிறது, வஹி இருக்கிறது. இதோ இந்த முடி, இதில் அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்கிறது. அதற்காக ஒரு பெண் இந்த முடியிலே கை வைத்தால் அல்லாஹ் அவளை சாபிக்கிறான். அல்லாஹ்வுடைய சாபம் அவளுக்கு உண்டாகிறது. இன்னொருத்தி தனக்கு முடியில்லை தலையிலே, அதனால் வெளியில இருந்து முடியை சேர்த்தால் அல்லாஹ் அவளை சாபமிடுகிறான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். மல்லம் யஹூத் மின் ஷாரிபிஹி ஃபலைஸ மின்னா, இந்த மீசையை யார் எடுக்கவில்லையோ அவன் எங்களை சார்ந்தவன் அல்ல என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். முகத்தில் உள்ள தலையில் உள்ள இந்த முடிகளில் எத்தனை சட்டங்கள்! எங்களுக்கு ரசூலுல்லாஹ் அவுரத்து முடிக்கும் அக்குள் முடிக்கும் 40 நாள் எல்லை போட்டார்கள். அதற்குள் எடுத்து விட வேண்டும். சுப்ஹானல்லாஹ். என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? எந்த மார்க்கத்திலாவது இப்படி இருக்குமா? அல்லாஹ் இதை ஏன் வைத்தான்? அதிலேயே எத்தனையோ கட்டளை. 80 வயசானதன் பின்னர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கட்டளை இட்டான், அத்னா செய்யுமாறு. வயதாகி விட்டார், அவருக்கு அவரை செய்து கொண்டார். அல்லாஹ்வின் கட்டளை, உடலின் ஆண் உறுப்பில் அதன் தோல் பகுதியை வெட்டிவிடு. அதை மட்டும்தான் நாம் ஒழுங்காக செய்கிறோம். அது மட்டும்தான கட்டளை? ஒருவர் வருகிறார், ஒரு பையன் வருகிறான், ஒரு பகுதி முடியை வளைத்திருக்கிறான், இன்னொரு பகுதியை வளைக்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? அதிலேயும் ஒரு கட்டளை, முடியில் மட்டும். ஒன்று வளைத்தால் முழுசாக வழி, இல்லையா அப்படியே முழுசாக விடு என்றார்கள். இப்போது இஸ்ரேல்காரர்கள் முடிவெட்டுவதை போன்று எங்களுடைய சலூன்களில் வெட்டுகிறார்கள். அவர்கள் அந்நியர்கள் வெட்டுவார்கள். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணக்கூடாது. ரசூலுல்லாஹ் தடுத்தது. அப்படியே முடியின் ஒரு பகுதி வளைக்கப்படுகிறது, மற்றது அப்படியே ஸ்டைல் என்ற பெயரிலே நிற்கிறது. அதிலே முடிகிற சட்டம். ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்தார்கள். யூதர்கள் முடியை வாருகிற மெதட் அவர்கள் முன்னுக்கு போட்டு வாழ்ந்தார்கள். ரசூலுல்லாஹ் யூதர்களுக்கு மாறு செய்ய வேண்டும், அதனால் முடியை பிளந்து வாழ்ந்தார்கள். என்ன சொல்ல நாம இந்த இதுக்கு ஒரு பேர், இந்த இதையெல்லாம் பார்ப்பதில்லையா? என்ன சொல்வார்கள்? இந்த மானாவை எல்லாம் அல்லாஹ் பார்ப்பதில்லை என்கிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. இதிலேயே இவ்வளவு என்றால் சாபம் இறங்குகிறது. இந்த முடியை பிழிஞ்சினால்
இந்த முடியை புழுங்கவில்லை என்றால், ஆம்பளை எடுக்கவில்லை என்றால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சார்ந்தவன் இல்லை என்றால், இது எல்லாம் என்ன? அல்லாஹ் முடியிலும் சோதிப்பான், கட்டரும்பை கொண்டும் சோதிப்பான். ஒரு நபிக்கு ஒரு கடியன் கடித்தது. அவர் கடியன் கூட்டையே அழித்து விட்டார். அல்லாஹ் அவரை கண்டிக்கிறான், உனக்கு கடித்தது ஒரு கடியன், எப்படி நீ அவ்வளவு கடியனை தண்டிக்க முடியும்? இதை ஏன் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள்? அன்பிற்குரிய சகோதரி, நாங்கள் மனம் போனபடி வாழ்கிறோம், அல்லாஹ்வையும் ரசூலையும் தள்ளி வைக்கிறோம். ஏதோ சில விடயங்களில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தொழுகையும் நோன்பும் விக்கிரும் ஹஜ்ஜும் இவைகள்தான் எங்களுக்கு மார்க்கம். அது அல்ல மார்க்கம், அது மார்க்கத்தின் சில பகுதிகள். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த வழிமுறையை நேசியுங்கள். அவரை நீங்கள் நேசிப்பதென்றிருந்தால் அவருடைய வழிமுறையை நேசியுங்கள். அதை வாழ்க்கையின் முன்மாதிரியாக எடுங்கள். அது சிறு விடயமோ பெரும்பிடயமோ, நான் சொன்னதெல்லாம் சின்ன சின்ன விடயங்கள். அப்படி என்றால் பெரும்பிடயம் எங்கே இருக்கும்? இந்த மிம்பரிலே எத்தனை தரம் சொல்லிவிட்டேன். திருமணம் சொத்து பங்கீடு சம்பந்தமாக ஒரு தகப்பனுடைய சொத்து ஆம்பளை பிள்ளைக்கு 2 பங்கு போக வேண்டும், பெண்ணுக்கு 1 பங்கு போக வேண்டும். இது ரப்புடைய கட்டளை. வீடு கட்டுவான், மனைவியை எடுப்பான். அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக நடக்கிற கல்யாணம் இல்லையா? அனைத்து கல்யாணங்களும் புறக்கணிக்கப்பட வேண்டும். கொள்ளை அடிக்கிற கல்யாணங்கள், ஒருவருடைய சொத்தை உரிமை இல்லாமல் அபகரிக்கிற கல்யாணத்துக்கு ஒலிமாக்களுக்கு போகாதீர்கள். அது யாராக இருந்தாலும் சரியே. இந்த வேதத்தில் இறக்கியுள்ளான், சட்டமாக்கியுள்ளான். அல்லாஹ்வுடைய வசனங்கள், சட்டங்கள் நிராகரிக்கப்படக்கூடியதை நீங்கள் கண்டால், செவியுற்றால், குடும்பத்திலே ஒரு பிள்ளையான கல்யாணம் நடக்கிறது, ஒரு சகோதரர் சொல்வார், இதை இப்படி செய்யாதீர்கள், கொண்ட வேலையை பாருங்கள், பரிசரிப்பார்கள், அது நாங்க பார்த்துக்குவோம், நாங்க அல்லாஹ் கிட்ட பதில் சொல்லிக்குவோம். அப்படியா? இப்படி என்னதான் என்றாலும் பலா தகூது மாஹும், அல்லாஹ்வுடைய சட்டங்கள் புறக்கணிக்கப்படக்கூடிய இடமா? உங்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுவது அங்கே நீங்கள் உட்கார்ந்தீர்கள், மௌன சம்மதம் கொடுக்காதீர்கள். ஆனால் என்ன செய்கிறார்கள்? நாங்கள் இன்றைக்கு வெளி கல்யாணத்துக்கு போகல, அதற்கு முதல் நாள் போய் அங்கீகாரம் கொடுத்து விட்டு வாரது, இல்லை அடுத்த நாள் போய் முகத்தை காட்டி போட்டு வாரது. அல்லாஹ்வுக்கு உங்களுடைய நாடகம் தெரியாதா? நீங்கள் மௌன சம்மதம் கொடுத்தால் நீங்கள் அதை அங்கீகரிக்கிறீர்கள். உங்களுக்கு கடமை அதை பரிசரிக்க வேண்டும். பள்ளிவாயல் நிர்வாகிகள் இது போன்ற கல்யாணத்தை நடத்தக்கூடாது. ஒரு பெண்ணை ஒரு மாப்பிள்ளை அழைத்து வருகிறாரா, கல்யாணத்தில் வைக்கிறாரா, அல்லாஹ் சொன்ன பிரகாரம் அந்த கல்யாணத்தை நடத்தலாம். மற்ற கல்யாணமா? அவர் பள்ளிக்கு நிறைய டொனேட் பண்றவரா இருக்கலாம், அல்லது பள்ளியை கட்டி தந்த முழு பெரிய ஹாஜியாரா இருக்கலாம். எங்களுக்கு உங்களை விட அல்லாஹ்வுடைய சட்டம் பெருசு என்று சொல்ல வேண்டும்.
அவர்கள் தான் உண்மையான அல்லாஹ்வை பயந்த நிர்வாகிகள் அறிக்க தகுதியானவர்கள். முகஸ்துதி அல்லாஹ்வுக்கு இணை வைக்கும் காரியம். அல்லாஹ் குர்ஆனிலே அழகாக சொல்கிறான் சூரத்துல் ஹதீத், அல்லாஹ்வையும் ரசூலையும் எவர்கள் நேசித்தார்களோ அப்படியான உண்மையானவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? அல்லாஹ்வையும் ரசூலையும் பகைத்து நடக்கிறார்களே, அல்லாஹ் ரசூலுடைய சட்டங்களை புறந்தள்ளி நடக்கிறார்களே, அவர்களை நேசிப்பவர்களாக அல்லாஹ்வையும் ரசூலையும் ஈமான் கொண்டவர்கள் நடக்க மாட்டார்கள். அவர்களுடைய பிழையான காரியங்களில் ஒத்துழைப்பு வழங்க மாட்டார்கள். நேசிக்கவே மாட்டார் என்று சொல்கிறான். அன்பு பாராட்டி நடக்க மாட்டார்கள். ஏன்? அவர் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் புறம்பாக நடந்து அந்த காரியத்தை நிறைவேற்றுகிறார்கள். அவர்கள் தங்கள் பெற்றோராக இருந்தாலும் சரி, وَلَوْ كَانُوا آبَاءَهُمْ أَوْ أَبْنَاءَهُمْ أَوْ إِخْوَانَهُمْ أَوْ عَشِيرَتَهُمْ, அவருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, சகோதரராக இருந்தாலும் சரி, குடும்பத்தினராக இருந்தாலும் சரி, அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமாக ஒரு பேட்டை கொண்டாடுகிறார்களா, ஒரு திருமணம் நடத்துகிறார்களா, ஒரு பங்கன் ஏற்பாடு செய்கிறார்களா, வேற வேற டே எல்லாம் உண்டாக்குகிறார்களா, யாராக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமில்லாத காரியமா அதை புறந்தள்ளி நடப்பார்கள். உலாயிக கதப ஃபீ குலூபிஹிமுல் ஈமான், அல்லாஹ் அவர்களின் உள்ளங்களில் தான் ஈமானை எழுதிவிட்டான். வஅய்யதஹும் பிரூஹின் மின், அவனுடைய உதவியை கொண்டு அவர்களை உறுதிப்படுத்துகிறான். وَيُدْخِلْهُمْ جَنَّاتٍ تَجْرِي مِنْ تَحْتِهِمُ الْأَنْهَارُ مِنْ تَحْتِهَا الْأَنْهَارُ خَالِدِينَ فِيهَا. இப்படியான கொள்கையிலே உறுதியாக இருக்கிறார்களே, உறுதி கொண்டவர்கள், அவர்களுக்கு கொடுக்கிற பரிசை சொல்கிறான். சொர்க்கத்திலே அவர்களை நிரந்தரமாக குடியிருப்பாட்டுவான். ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான். சஹாபாக்களை மட்டுமல்ல, ஏன் சஹாபாக்கள் அப்படி இருந்தால் யாரெல்லாம் கியாம நாள் வரை அல்லாஹ் ரசூல் அல்லாஹ் ரசூல் அல்லாஹ் ரசூல், எனக்கு அதை விட உம்மா பெருசில்ல, வாப்பா பெருசில்ல, குடும்பம் பெருசில்ல, ஒட்டுமொத்த மக்கள் பெருசு இல்லை என்று யார் நடப்பானோ அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டார். என் தெரியுமா? அவர்களும் அந்த அல்லாஹ்வையே பொருந்திக் கொண்டார்கள், அல்லாஹ் ரசூலுடைய வழியையே பொருந்திக் கொண்டார்கள். உலாயிக ஹிஸ்புல்லாஹ், அவர்கள்தான் அல்லாஹ்வின் கட்சிக்காரர்கள், அல்லாஹ்வின் கட்சிக்காரர்கள். வௌலா அலா இன்ன ஹிஸ்பல்லாஹி ஹுமுல் முஃப்லிஹூன், தெரிந்து கொள்ளுங்கள், வளர்ந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் கட்சிக்காரர்கள் தான் வெற்றியாளர்கள். நமது பகுதியிலே பல கட்சிகள் இருக்கிறது. ஒரு காக்கா காங்கிரஸ், இன்னொரு காக்கா இன்னொரு காங்கிரஸ், இன்னொரு காக்கா யூஎம்பி, இன்னொரு சாச்சா ஸ்ரீலங்கா, இப்படி கணக்க கட்சி. எலெக்ஷன் சீசனில் எப்படி உறுதியாக இருக்கிறார்கள். எனது கட்சியின் தலைவர், இவர் என் தலைவர் இன்னார் என்றார், இவர் என் தலைவர் இன்னார் என்றார். எவ்வளவு வேகமாக எவ்வளவு உறுதியாக இருந்து நமது கட்சிக்காக சில நேரம் காக்காவும் தம்பியும் சண்டை. அந்த சீசனில் ரெண்டு பேரும் கீரியும் பாம்பும் மாதிரி. வெட்ட போற எரும மாடு பார்க்கிற போல அப்படியே ஒரு பார்வை. இவன் அவனோடு சேர்த்துட்டான். எப்படி உறுதியா இருக்கேன், இது விளங்குதலா? இதை விட உறுதியாக இருக்கணும். நீங்கள் உண்மைக்குண்மையான மூமினாக இருந்தால் அல்லாஹ்வுடைய சட்டங்கள் பூமியிலே ஆளுகின்ற காலத்தில் முஸ்லிம் குடும்பத்தை ஆள வேண்டும். அல்லாஹ்வுடைய சட்டம், ரசூலுல்லாஹ்வுடைய சட்டம் ஆள வேண்டும். நமது குடும்பத்தை, நமது பள்ளியை எவருடைய முகஸ்துதியும் ஆளக்கூடாது, மனைவி ஆளக்கூடாது, பிள்ளைகள் ஆளக்கூடாது. அல்லாஹ்வுடைய சட்டம் ஆள வேண்டும். அந்த அல்லாஹ்வின் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதும் தான் அல்லாஹ்வின் கட்சிக்காரர். ஆனால் அன்பிற்குரிய சகோதரி,
மனைவிக்காக, குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக, உற்றார் உறவினர் என்று நீங்கள் போனால் மறுமை நாளையில் அவர்களை கண்டு ஓடுவீர்கள். தன் சகோதரனை கண்டு ஓடுவான், தன் தாயை கண்டு ஓடுவான், தன் தகப்பனை கண்டு ஓடுவான். எத்தனை நேரம் கேட்டிருக்கின்ற வசனத்தை. இவர்களால் நான் நாசமா போனேன். இந்த பிள்ளையை வாழ வைக்கணும் என்றுதான் சீதனம் கொடுத்தேன், வாங்கினேன். பிள்ளைகளுக்காக ஹராத்தை செய்வது, சொத்து சேகரிக்க வேண்டும், பிழையான ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கினோம். பொம்பளைக்கு ஊடு கட்டி கொடுக்க வேண்டும் என்ற கலாச்சாரத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம். 3 பிள்ளை பிறந்து விட்டால் ஊடு கட்ட வசதி இல்லை. காசு எங்கே இருந்து வருவது? எவண்டையாவது கொத்தி பிரிச்சாத்தான் காசு வரும். அரச ஊழியனும் ஊழல், மீன் விற்கிறவனும் ஊழல், கூலி வேலை செய்யறவனும் அதுக்குள்ள ஊழல், ஆசிரியர் ஊழல். எப்படியா ஊழல் செஞ்சாத்தான 3 பிள்ளையை காப்பாற்றலாம். கட்டு ஒளை ஹராமான வழியை தேடி 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 நாங்களாக நாசமாகிறோம். நாங்க உருவாக்கிய பிழையான கலாச்சாரத்தை வைத்து நாங்கள் எங்களை நாசப்படுத்திக்கிறோம். பிள்ளைகளை பெற்று போட்டு நிம்மதி இல்லாம பொம்பளை பிள்ளைகளை பெற்றவன் வாழ்ந்து கிடைக்கான். எனவே அன்புக்குரிய சகோதரி, நாங்கள் திருந்தணும், அல்லாஹ்வுக்காக வாழணும். அல்லாஹ்வுக்காக வாழ்பவன் எல்லா விடயத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய வழியையே பார்ப்பான். இந்த காரியத்தை செய்கிறோமே, இதில் அல்லாஹ்வின் திருப்தி இருக்கிறதா? அதை செய்வான். இந்த காரியத்தை செய்கிறோமே, இதில் அல்லாஹ்வின் திருப்தி இல்லையா? அதில் கால் எடுத்து வைக்க மாட்டான், ஒரு அடியும் எடுத்து வைக்க மாட்டான். ஒரு ஸ்டெப், ஒரு அடியும் எடுத்து வைக்க மாட்டான். இதில் அல்லாஹ்வுடைய வெறுப்பு வருகிறதா? பிழை என்று தெரியாமல் ஒரு அடியை எடுத்து வைத்தால், பிழை என்று தெரிந்ததும் அப்படியே காலை பின்னால் எடுத்து விடுவான். அவன் தான் ஒரு உண்மையான மூமின். அதனால் ஒரு உண்மையான மூமினாக வாழ பாருங்கள், யாரையும் பார்க்காதீர்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி, அவன் என்னை விட தன் தகப்பனை, தன் பெற்றோரை, தன் பிள்ளைகளை, ஒட்டுமொத்த மனித சமூகத்தை நேசிக்க கூடாது, என்னை விட நேசிக்க கூடாது. என்னை விட அவர்களை நேசித்தால் அவன் மூமின் அல்ல என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் பேசியதை உங்களுடைய நீங்கள் இப்படித்தான் இருக்கிறீர்கள் என்று சீர்தூக்கி பாருங்கள். நம்முள்ள உள்ள குறைகளை மாற்றுவோம், திருத்துவோம், திருந்துவோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் புரிந்து நடக்க நல்லதை பாலிப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.